வைகுண்டர் அருளாசியில் சித்தர்கள் சூட்சுமம் சொல்லும் குமரி மாந்திரீக ஜோதி. சத்தியம் ஒன்றே நித்தியமிங்கே, பொய்மை அழியும், புனிதம் ஓங்கும். குருவின் ஆணை இதுவே, இருள் நீக்கும் ஜோதி, அருள் கொடுக்கும் ஜோதி. குமரி மாந்திரீக ஜோதி, குமரி மாந்திரீக ஜோதி. என் அன்பான குமரி மாந்திரீக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதலர்களுக்கான ஒரு பதிவு, அற்புதமான பதிவு. ஏன்னா நிறைய நபர்கள் இந்த காதல் பிரச்சனை, ஒருவர் மீது அன்பு செலுத்தி விட்டு அந்த அன்புக்காக ஏங்கி தவித்து தற்கொலை செய்யக்கூடிய எண்ணத்தின் வர நிறைய நபர்கள் போறாங்க. அப்ப அந்த காதல் அவ்வளவுக்கு ஒரு அழகானது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருடைய வாழ்க்கையில காதலிப்பது தவறில்லை, யார காதலிக்கும் அப்படிங்கிறத பார்த்து காதலிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பிளைண்டு நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. அவ்வளவுக்கு அன்பு, ஏன்னா அவங்க கேட்டாங்க, அது கேட்டாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. லாஸ்ட் பார்த்தா அவங்களுடைய காரியம் முடிந்தவுடன் அந்த நபர் என்ன செஞ்சுறாங்க, விட்டுட்டு போயிறாங்க. இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு நபரை காதலிப்பாங்க. தெரிஞ்சு அப்புறம் விட்டுட்டு போறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி இருப்பாங்க. இல்ல வீட்டு சைட்ல ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கலன்னா நீங்க எதுக்குப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். ஒருவருடைய மனதை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களுடைய சிற்றின்பத்தை பெற்றுக்கிட்டு அந்த நபரை கண்டுக்கவே கிடையாது. இவங்க அடுத்த ஒரு புது லைஃபை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட காதலர்களை எப்படி நம்ம சேர்த்து வைக்கலாம்? ஏன்னா அவ்வளவு தூரம் உயிருக்கு உயிரா இருக்கிறாங்க. இதை நான் கொடுக்கக்கூடிய முறையை நீங்க தவறா பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தான். நிறைய பேர் சொல்றாங்க, என்னப்பா நீ வளக்கொலா கொலக்கொலான்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம கமெண்ட் இப்ப ரீசனா இந்த கமெண்ட் நான் பாக்குறேன். ஏன் அப்படி இந்த மக்கள் அவ்வளவுக்கு ஒரு அவசரமா, இப்படி அவசரத்தில் நிற்பதால் தான் வாழ்க்கையை இழந்து சங்கடமும் சூழ்நிலையும் அவங்கள என்ன செய்யுது, சேரக்கூடிய ஒரு தவறான இடத்துல போய் சேரக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது வருது. இன்னும் நீங்க அவசரப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில என்ன செய்யணும், திரும்பியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டோடைய நிலைமை வந்துடும். அதனால பொறுமை என்பதை கடைபிடிக்க வேண்டும். நமது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது, மாந்திரீகத்தில் மிக முக்கியமானது பொறுமை. இந்த பொறுமை இல்லை அப்படின்னா இதுல நீங்க சக்சஸே ஆக முடியாது. அப்படிப்பட்டவங்க, எனக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறவங்க இதை பண்ணாதுங்க, நேரடியா போயிருங்க. நேரடியா போய் நீங்க கூப்பிடுவீங்களோ இல்ல காலில் உழவிலோ எதுவும் பண்ணிட்டு போங்க. முதல் விஷயம், இந்த மாந்திரிக விஷயங்கள் அப்படின்னாலே ரொம்ப பொறுமையா இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், முழு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை தான் விஷயம். நம்பி செய்தால்தான் எதுவுமே சாத்தியமாகும். ஒரு கோயில்ல போய் தெய்வத்தை எப்படி பார்ப்பீங்க? தெய்வமாக பார்த்தாதான் அது நமக்கு தெய்வமா காட்சி அளிக்கும். நீங்க கற்சிலையா பார்த்தீங்கன்னா அது கற்சிலை தான். அப்ப அந்த இடத்துல நம்பிக்கை என்கின்ற ஒன்று இருக்கு. அதே மாதிரி எந்த செயல்கள் செய்தாலும் 100% நம்பிக்கையுடன் செய்யணும். நடக்கும் அப்படின்னு நம்பணும். இதற்கு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அது அவ்வளவுமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நேரம் காலம் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்தை நீங்க பண்ணினா மட்டும்தான் அந்த விஷயம் சக்சஸ் ஆகும். எந்த விஷயமாட்டு இருக்கு, நம்ம கொடுத்துருக்க எல்லா விஷயமும் அப்படிதான். ஏன் கொஞ்சம் அதிகமா பேசுறாங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் தெளிவா நான் சொல்லி தரேன். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாதுல்ல, அதற்காக தான் நான் ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அதை சொல்லித்தாரேன். அதை நீங்க நல்லா புரிஞ்சுடணும். இப்ப பிரச்சனைக்குள்ள போவோம். இப்ப ஏதோ ஒரு நபர் ஒரு ஆணையோ இல்ல ஆண் பெண்ணையோ நீங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இது பக்கத்துல இருக்கக்கூடிய நபருக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்க பேசி பழகிட்டு இருந்தாலே ஓரளவுல உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். பார்க்கவே முடியாது ஐயா, அவங்கள்ட்ட இதாக்கவே முடியாது அப்படின்னா இந்த விஷயம் செட் ஆகாது, இதை விட்டுருங்க. சரிங்களா? வேற விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை பயன்படுத்தலாம். இது டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும், ஆனா பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கக்கூடிய நபருக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க.
இதை கொண்டு போய் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க வேற ஏதாவது ஒரு கதைக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பிரச்சனையா ஆகிவிடும். இதை வந்து கணவன் மனைவிக்குள்ள நீங்க பயன்படுத்திக்கலாம். தன் கணவனுக்கோ இல்ல தன் மனைவிக்காகவோ நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். 100% காதலர்களை விட இதுக்கு வந்து 100% அதிகமான பலன் கொடுக்கும். உடனே குயிக்கா பலன் கொடுக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வசிய விபூதி செய்முறை எப்படி செய்யணும், அதை எப்படி பூஜை பண்ணணும், அதை எப்படி அதை உருவேற்றி ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கறத முழுசா தெளிவா நான் சொல்ல போறேன். வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணி நீங்க பாக்குறீங்கன்னா அந்த பொறுமை இல்லைன்னா உங்களுக்கு இந்த காரியம் இல்லை, எந்த காரியமே நடக்காது. அது வேஸ்ட். நீங்க பாக்குறதே வேஸ்ட். நீங்க வேற ஏதாவது கதையை போய் பார்த்துடலாம். இந்த வீடியோவே பார்க்க வேண்டாம். இந்த வீடியோ இல்ல, எந்த மாந்திரிக வீடியோவும் பார்க்க வேண்டாம். நீங்க ஷார்ட்டா ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா அதுக்குள்ள ஒரு மந்திரம் மட்டும் தராங்க. நான் இல்ல, ஏதோ ஒரு நபர் தராங்க, ஒரு மந்திரமா ஒரு சின்ன விஷயம் மட்டும் தராங்க அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆயுதத்தை உங்க கையில தராங்கன்னா அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க தெரிஞ்சாதான் அந்த நேரம் அந்த என்ன குறிக்கோளுக்காண்டி வாங்குறீங்களோ அந்த குறிக்கோளை உங்களால முடிக்க முடியும். அதை நல்லா புரிஞ்சிடுங்க. அதனாலதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதுங்க. பொறுமையா பாருங்க, நிதானமா பாருங்க. ஒரு தடவை ஒண்ணு புரியலைன்னா திருப்பி போட்டு கேளுங்க, திரும்பவும் போட்டு கேளுங்க, அப்பதான் புரியும். சரியா? இதுல என்ன ஒரு விஷயம் ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த வசிய விபூதி, இந்த வசியம்னுட்டு ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லதுக்கு மட்டும் எடுங்க. அந்த பெண்ணை வந்து நீங்க ஏமாத்தக்கூடாது, இல்ல அந்த ஆணை நீங்க ஏமாத்தக்கூடாது. ஏமாத்துனீங்கன்னா கடுமையான பாதிப்பு நீங்க உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்காக தான் நான் சொல்றது, எந்த நபர், அந்த நபரை முதல்ல பாருங்க. அந்த நபரை வந்து வாழ்க்கைக்கு நமக்கு செட் ஆகுவாங்களா அப்படிங்கறத எல்லா விஷயத்தையும் பார்த்து அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, பண்ணுங்க. சில பேர் வந்து ஏமாத்தாக்கே நிறைய நபர் இருக்காங்க, அதுலயும் ஏமாறக்கூடிய இதுகள் இருக்கு. சரி, அது வந்து அவரவர் கர்ம வினையை பொறுத்தது. சரி, இந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். இந்த பூஜை வந்து நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை, மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துடுங்க. இரவு வேளை ஒரு மேக்சிமம் ஒரு 11 மணி அந்த ரேஞ்சு எடுத்துடுங்க. 10 மணில இருந்து 11 மணிக்கு நீங்க கணக்காக்கிடுங்க. சரிங்களா? இந்த பூஜை ஆரம்பிக்க இந்த பூஜைக்கு ஆகக்கூடிய பொருட்கள் என்னன்னா, ஒரு 1/4 கிலோ விபூதி வாங்கிடுங்க. 1/4 கிலோவோ இல்ல 100 கிராமோ உங்களுடைய ஏண்ட அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வாங்கிடுங்க. அதற்கு அடுத்தால ஒரு நெய் விளக்கு போடுவதற்கு நெய், ஒரு அகல் விளக்கு, திரி, இந்த 3 வாங்கிடுங்க. படப்புக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை 1 வாங்கிடுங்க. இலை வந்து தலவாழை இலை 1 வாங்கிடுங்க. வெத்திலை, பாக்கு, பன்னீர், எலுமிச்சம்பழம். அதுக்கு அடுத்தால வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 2 எண்ணம் வாங்கிடுங்க. சரிங்களா? 2 எலுமிச்சம்பழம் வாங்கிடுங்க. வாழைப்பழம் வாங்கிடுங்க. அவல் பொரி கடலை வாங்கிடுங்க. நல்ல ஒரு வாசனையான அத்தர், மல்லிகை அத்தர் 1 வாங்கிடுங்க. நல்ல ஜாஸ்மின் மல்லிகை அத்தர் 1 வாங்கிடுங்க. இனிப்பு பதார்த்தம் லட்டோ, ஜாங்கிரியோ, இந்த மாதிரி ஏதாவது 1, இல்ல பாயாசம் வைக்க முடிஞ்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்லயே பாயாசம் பண்ணி வைங்க. இந்த பூஜை வந்து நீங்க வீட்டுல வச்சே பண்ணலாம், வெளியே தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இதை வந்து வீட்டுல வச்சே பண்ணலாம். இது வந்து ஒரு மோகினி பூஜைனையும் சொல்லுவாங்க. சில பேர் வந்து மோகினி பூஜைனையும் சொல்லுவாங்க. இது மோகினி மந்திரம் கணங்கா தான் வரும். சரிங்களா? இது முற்றிலுமாக அந்த நபரை வந்து தன் வசப்படுத்துவதற்கு, மோகப்படுத்துவதற்கான ஒரு பூஜை முறை தான். சரிங்களா? இரவு வேளையில என்ன செய்யுங்க, அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கிட்டு, எந்த இடத்துல நீங்க தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், சுத்தப்படுத்திடுங்க. சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வேற எதுவும் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஜன்னல் இதாக்கிடுங்க. ஜன்னல் வந்து கொஞ்சம் சேஃப்டியான முறையில பயன்படுத்துங்க. என்ன செய்யுங்க, கிழக்க பார்த்து விளக்கு கொளுத்துங்க. விளக்க கொளுத்தி அதுல கீழே படப்பு போடுங்க. படப்புன்னா அந்த இலையை விரிச்சு எல்லாத்தையுமே தண்ணி தெளிச்சிடுங்க. தண்ணி தெளிச்சு அதுக்கு முறைக்கு எடுத்து வைங்க. வெத்தலையில இருந்து பாக்கு எல்லாத்தையும் வச்சு படப்பு போட்டு, முதல்ல வந்து அந்த திருநீர் வாங்கிட்டு வந்தோம்ல, அதையும் என்ன செய்யுங்க, ஒரு தாம்பழ தட்டுல அழகா விரிச்சு அப்படி மட்டப்படுத்தி வச்சிடுங்க. கையை வச்சு அப்படி தட்டி மட்டப்படுத்தி வச்சிடுங்க. பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வணங்கிடுங்க. சரிங்களா? அப்பதான் ஒரு எந்த ஒரு காரியத்துக்குமே குலதெய்வத்தை கண்டிப்பா நீங்க வணங்கி கொள்வது மிக முக்கியம். சரியா? ஏன்னா குலதெய்வம் அருளுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காண்டிதான் நம்ம குலதெய்வத்தை நீங்க வணங்கிடுங்க அப்படின்னு சொல்றது. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொள்ளுங்க. சரிங்களா?
இப்ப நம்ம வந்து பூஜையை ஆரம்பிச்சாச்சு. நீங்க வந்து சூடகத்தை ஒரு திருநீர் தட்டுல என்ன செய்யுங்க, எரிய விட்டுக்கிட்டே நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க. அதற்கு முன்பு நான் ஒரு எந்திரம் வந்து டிஸ்பிளேல காணிச்சிருப்பேன். இந்த எந்திரத்தை நம்ம பத்திக்குள்ள லாஸ்ட் குச்சி வரும் பார்த்துருக்கீங்களா, பத்தி எரிஞ்ச பிறகு குச்சி அந்த மாதிரி இருக்குங்கனாங்க, அதை வச்சு நீங்க வரையலாம். தாம்பளத்தட்டு ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், விபூதி பரப்பி மட்டப்படுத்தி வச்சிருக்கோம்ல, அதுல வந்து இந்த எந்திரத்தை வரைய வேண்டும். சரிங்களா? வரைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக இருக்கைக்கு, நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏதாவது ஒரு துணி விரிச்சு விடுங்க. நீங்க வடக்க பார்த்து இருங்க, இல்ல கிழக்க பார்த்து இருக்க முடியும்னா கிழக்க பார்த்து இருக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? வடக்கு முகமாகவோ இல்லை கிழக்கு முகமாகவோ நீங்க இருக்கலாம். சரிங்களா? அதனால தப்பு கிடையாது. மற்றபடி செக்கு வேண்டாம், மேக்கு வேண்டாம். சரியா? அதற்கு கணக்காய்க்கு இருக்கைக்கு நீங்க ஒரு துணி விரிச்சிடுங்க. உடம்பில் கெட்டக்கூடிய, உங்க உடம்புல கயிறு கட்டியிருக்கேன், அந்த மாதிரிப்பட்ட கயிறு கட்டி இருக்க ஐட்டம் அவ்வளவுமே அவுத்துருங்க. அவுத்து விட்டு நிர்வாணமாக அமருங்க. உடம்பில் துணி இல்லாமல் நிர்வாணமாக அமர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, அதுக்குதான் நான் உங்களுக்கு ஜன்னலை சேஃப்டி பண்ண சொன்னேன். கதவை பூட்டிக்கிடுங்க. பூட்டிக்கிட்டு தனியா தான் இருக்கணும், இருட்டா தான் இருக்கணும், ஒண்ணுமே வேண்டாம், அந்த விளக்கு மட்டும் எரியட்டு. சரிங்களா? வேற எதுவுமே வெளிச்சம் வேண்டாம். சரிங்களா? இதற்கு பூ சொல்ல மறந்துட்டேன். பூ வந்து மல்லிகை பூ, அழகான மல்லிகை பூ, கொஞ்சம் பெரிய மொட்டா பார்த்து வாங்கிடுங்க. உதர் மல்லிகை பூ, கெட்ட வேண்டாம், மல்லிகை பூவை கெட்டண்டாம். இதை அந்த படப்புக்கு நிறைய போடுங்க. இந்த நீங்க வச்சிருக்கீங்களா அந்த தட்டுல எந்திரம், திருநீற்று தட்டுல எந்திரம் வரைஞ்சி வச்சிருப்பீங்க, அதை சுத்தியும் என்ன செய்யுங்க, இந்த மல்லிகை பூவை வைங்க. அதே மாதிரி மல்லிகை ஜாஸ்மின் அத்தர் வாங்கியிருப்போம், இந்த அத்தரையும் அப்படியே மேல தெளிச்சு விடுங்க. எந்திரத்துக்கு தெளிச்சு விடுங்க, படப்புகிட்டெல்லாம் லைட்டா தெளிச்சு விடுங்க. சரிங்களா? தெளிச்சு விட்டுக்கிட்டு சூடகத்தை எரிய விட்டுக்கிட்டு முதலில் என்ன செய்றீங்க, கணபதியுடைய மந்திரத்தை உபதேசிங்கள். கணபதி மந்திரம் சொல்லுங்க. எந்த கணபதி மந்திரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கணபதி மந்திரத்தை சொல்லி கணபதியை வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தால குருவாக, நீங்க நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு வந்து குரு தெரியாது, எனக்கு குரு கிடையாது. மனமே குரு, எல்லாத்துக்கும் ஆதியா இருப்பது பராபரம். இந்த பராபரத்தையே நீங்க குருவா எடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லாருக்குமே அதுதான், சகலத்திற்கும். சரியா? இல்லைன்னா குரு மந்திரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, இதை சொல்லலாம். சரிங்களா? இப்படி குரு மந்திரம் சொல்லிவிட்டு பஞ்சாட்சர மந்திரம், சிவய நம யனம சிவம சிமன யவய நம சினம சிவய, இல்ல இதுல ஏதாவது ஒரு மந்திரம், நம சிவாய, இப்படின்னு ஒரு 5 முறை சொல்லுங்க. அதுக்கு அடுத்தால சக்தியினுடைய ஆதிசக்தி, மகாசக்தி, பராசக்தி, பிரியாசக்தி, விஷ்ணு சக்தி, சிவசக்தி, உடனுடைய சக்தியினுடைய ஒரு மந்திரம் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. அதுக்கடுத்தால திருமால் மால் என்கின்ற நாராயணரை கூப்பிடுங்க. அந்த இடத்துல நாராயணர் மந்திரம் சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா. அவரை என்ன செய்யும், அந்த இடத்துல ஆகாதானம் படுத்துறோம். நீங்க வாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இதை தள்ளி வேற ஏதாவது மந்திரங்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்தால சித்தர்களுடைய மந்திரம், இதுக்கு வந்து சிம்பிளாவே 15 சித்தர்களே நமோ நமக அப்படின்னு நம்ம செய்யலாம். எண்ணிலடங்கா கோடி சித்தர்களே நமோ நமக. என்ன எண்ணிலடங்கா கோடி சித்தர்கள் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சது 18 சித்தர்கள். அவங்க வந்து மூலமாட்டு எத்தனையோ கோடி சித்தர்கள் இன்னும் இருக்காங்க. அப்ப அனைத்து சித்தர்களின் பாதமும் போற்றி நான் செய்யக்கூடிய பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கறத வேண்டணும். அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா என்ன செய்யறீங்க, குலதெய்வ வழிபாடு. என் குல தெய்வமே, அது எந்த தெய்வமா இருந்தாலும் நான் பேரை சொல்லி கூப்பிடுங்க. தெய்வமே, நான் செய்யக்கூடிய பூஜை நல்லபடியா எனக்கு நடக்கணும், நான் இந்த காரியத்தை நினைச்சு நான் பண்றேன் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க என்ன செய்யணும், 1008 உரு போடணும். 1008 உருக்கு நீங்க ருத்ராட்சம் பயன்படுத்தலாம். இல்ல 1008 அந்த மல்லிகை பூவே நீங்க என்ன செய்யலாம், தனியா எடுத்து வச்சுட்டு அந்த மல்லிகை பூவை ஒவ்வொன்றா எடுத்து என்ன செய்யலாம் போடலாம். 1008 தடவை நீங்க அந்த மல்லிகை பூவை உள்ள தூக்கி போட்டுட்டீங்கன்னா 1008 முறை நீங்க சொன்னதாட்ட அர்த்தமாயிரும். சரிதானே? அப்ப அதுக்கு தகுந்தவா நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சரி, இப்போ வந்து மந்திரத்தை பார்ப்போம். சிவசிவ ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மன்மத நமக ரதி மன்மத நமோ நமக நசி மசி வசி ஓம் ஓம் சிவாய நமக. மந்திரத்தை திரும்ப சொல்றேன் பாருங்க. சிவசிவ ஓம் ஸ்ரீம் ஓம் சிவசிவ ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மன்மதா நமக ரதி மன்மதா
நமோ நமக, நசி மசி வசி ஓம் ஓம் சிவாய நமக. இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்? 1008 உரு அந்த திருநீற்றுக்கு போடணும். போட்டுக்கிட்டு இந்த திருநீற்றை யாருக்கு நீங்க கொடுத்தாலும் அந்த நபர் வசியம் ஆவாங்க. அதுக்குதான் நான் முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, தேவையில்லாம அடுத்தவன் பொண்டாட்டி கொண்டு கொடுக்க போறேன், இல்ல அடுத்தவனுக்கு கணவனுக்கு கொண்டு கொடுக்க போறேன் அப்படின்னா அதனுடைய பின்விளைவு வேற மாதிரி இருக்கும். சரியா? அதனுடைய பிரச்சனைகளும் வேற மாதிரி இருக்கும். அதனால தயவு செய்து தேவையில்லாத விஷயத்துல பயன்படுத்தாதுங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, நன்மையே நடக்கும். சரிங்களா? வேற எதுவும் தகவல் தேவை என்றால் நமது குமரி மாந்திரிக ஜோதியை நீங்கள் தைரியமா தொடர்பு கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் நம்ம குமரி மாந்திரிக ஜோதியில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பதிவுகளை நிறைய பதிவு போட்டிருக்கோம். நீங்க போய் பாருங்க. நம்ம வீடியோ சேனலை ஓபன் பண்ணி அதில் வீடியோவை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போய் பாருங்க. ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பயன்படுத்தலாம். நம்ம எளிய முறையில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இதை ஒவ்வொரு நபருக்கும் பிரச்சனைக்கு தகுந்தவாறு நம்ம சொல்யூஷன் கொடுப்போம். பொதுவான விஷயங்கள் நம்ம இதுல பதிவு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே மேக்சிமம் பயன்படுத்துறது மாதிரியும் சில விஷயங்கள் பயன்படுத்த முடியாதுன்னா நான் அதை முன்கூட்டியே சொல்லிடுவேன். இதை நீங்க எல்லாரும் பயன்படுத்த வேண்டான்னு. சரிங்களா? அதே மாதிரி வேற எதுவும் விஷயங்கள் இருந்தால் தைரியமா என்ன செய்யலாம்? குமரி மாந்திரிக ஜோதியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா உங்களுடைய விஷயங்கள் யாருக்கிட்டையும் பகிர மாட்டோம். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயா எங்களுடைய விஷயங்கள் வேற எங்கேயும் போக மாட்டேங்குது, எங்கேயும் போகாது, அதனால நீங்க பயப்பட வேண்டாம். தைரியமா நீங்க என்ன செய்யலாம்? நம்மளை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா நிறைய பேருடைய பிரச்சனைகள் நம்ம தீர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். வேற எதுவும் விஷயம் தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்பிளேல காமிச்சிட்டே இருக்கோம். நீங்க கண்டிப்பா என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் நபர்கள் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையில இருக்காங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.